அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தொடர்ந்து வேகமெடுத்திருக்கிறது மெத்தனால் வேட்டை. பதுக்கல்காரர்களை அடுத்தடுத்து கைது செய்திருக்கின்றன போலீசார். விஷச்சாராயம் என தெரிந்தவுடன் பதுக்கிய மெத்தனாலை அழித்த சாராய வியாபாரி கண்ணன் பரபரப்பு வாக்குமூலமும் அளித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ்மணி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சதீஷ்மணி. மெத்தனால் பதுக்கல்காரர்களை பிடிப்பதற்காக காவல்துறை தரப்பிலிருந்து என்னென்ன யுக்திகள் எல்லாம் கையாளப்பட்டு வருகிறது? கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் 59 பேர் இந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை குடித்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்துல காவல்துறையினர் அதிரடியாக கடந்த 5 நாட்களாக இதில் ஈடுபட்டுள்ளவர்களை தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர். இப்படியாக இந்த இந்த விவகாரத்தில் மூளையாக செயல்பட்ட மாதேஷ், அதன் பின்பாக சின்னதுரை ஆகிய இருவரும் இதே பகுதியை சேர்ந்த கள்ளக்குறிச்சி பகுதியை சேர்ந்த கண்ணன் என்றவருடைய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட லிட்டர் அளவுல மெத்தனால பதுக்கி வச்சிருக்காங்க. இதற்கு இந்த கண்ணனுக்கு அவர் ஏற்கனவே மீன் வியாபாரம் பார்க்கறாரு. அதனால அவரோட பரிசல்ல இந்த கள்ள சாராயம் மெத்தனால் கலந்த சாராயத்தை பதுக்கி வச்சிருந்திருக்கிறாரு. இதுக்கு கமிஷனாக கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. இந்த விவகாரம் அதாவது 18ஆம் தேதி ஒரு 2 உயிரிழப்பு ஏற்படுகிறது. 19ஆம் தேதி அடுத்தடுத்த உயிரிழப்புகள் ஏற்பட்டவுடன் உடனடியாக மாதேஷ் மற்றும் சின்னத்துறை கண்ணனுக்கு தொலைபேசியில் அழைத்து உடனடியாக அந்த மெத்தனால்களை எரித்து அழித்து விடுமாறு தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கண்ணன் உடனடியாக அருகில் உள்ள ஆற்று பகுதியில் கிட்டத்தட்ட 100 லிட்டர் அந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை ஊற்றியிருக்கிறார். அப்போது ஆற்று நீரை வெந்நீராக கொதித்திருக்கிறது. இதன் பின்பாக கேன்களை வைத்து, அதாவது இந்த மெத்தனால் கேன்களை வைத்து போலீசார் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக சற்று தொலைவில் ஒரு காட்டு பகுதியில் அந்த கேன்களை எல்லாம் எரித்திருக்கிறார். அப்போது அந்த கேன்களில் இருந்த மெத்தனால் இருந்ததால் திடீரென பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறி இருக்கிறது. இந்த சம்பவத்துல அவர் ஒரு நூலிலேயே தான் அவர் தப்பிச்சிருக்கிறாரு. இல்லைன்னா அந்த இடத்துலயே அவர் பஸ்மம் ஆயிருப்பாரு அப்படிங்கிறதையும் போலீசார் நடத்திய விசாரணையில கண்ணன் வாக்குமூலமா கொடுத்திருக்கிறாரு. அந்த எரிந்த பகுதியிலேயே போலீசார் ஆய்வு செய்து அந்த எரிந்த கேன்கள் மற்றும் ஏற்கனவே இருந்த கேன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்திருக்காங்க. ஒரு மெத்தனால் மிக வீரியத்துடன் வெடித்து சிதறிய சம்பவம் கண்ணன் அளித்த வாக்குமூலம் தெரிய வந்ததை போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து இந்த மெத்தனால் கலந்த விசச்சாராயத்தை தொடர்புடைய நபர்களை கைது செய்து வருகிற நிலையில இந்த கண்ணனோட வாக்குமூலம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.